Hello everyone, welcome to Data with Udaya. எக்ஸலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்ன்றது மெயினாக பிகினருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹோம் டேப் பேசிக்ஸாக தெரிஞ்சுக்க பட்சத்தில் தான் எக்ஸலில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஹோம் டேபை நான் ஒரு 3 பார்ட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதில் இன்னைக்கு ஃபாஸ்ட் பார்ட் 1. இந்த ஹோம் டேபில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டு, ஃபாண்ட்டு, அலைன்மெண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா தனியாக சொல்லும்போது குரூப், மொத்தமாக சொல்லும்போது ரிப்பன்ஸ், இண்டிவிஜுவலாக சொல்லும்போது கிளிப்போர்டு குரூப், ஃபாண்ட் குரூப், அலைன்மெண்ட் குரூப். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிளிப்போர்டு குரூப். கிளிப்போர்டில் எனக்கு என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கட், காப்பி, பேஸ்ட், ஃபார்மேட் பெயிண்டர். இப்போ நான் ஒரு எக்ஸலில் ஒரு டேட்டா ஒன்று டைப் அடிச்சு வச்சுருக்கேன். டைப் அடிச்சிருக்க இந்த டேட்டாஸை நான் டூப்ளிகேட் பண்ணணும் இல்லை மூவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற பட்சத்தில் அதுக்கு யூஸ் பண்ணுற தான் கட், காப்பி, பேஸ்ட்டு. இப்போ எனக்கு ரெடி பண்ணியிருக்க இந்த டேட்டாஸை நான் செலக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸலில் செலக்ட் பண்ணுறதுக்கு, ட்ராக் பண்ணுறதுக்குலாம் சிம்பிள் தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸலில் நீங்கள் ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணனா எக்ஸலோட செல்லோட சென்டர். ஸோ இப்போ நான் ரோவும் காலம் மீட் பண்ணுறேன்னு செல்லுன்னு சொல்லியிருக்கேனா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்டு இப்போ நான் செல்லோட சென்டரில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளஸ் வருதா. இந்த ஒயிட் ப்ளஸ் எதுக்காகனா செல்லை செலக்ட் பண்ணுறதுக்கான சிம்பிள். இதுவே செல்லோட எட்ஜில் கர்சர் வச்சுன்னா டார்க் ப்ளஸ் வரும். இது ட்ராக் பண்ணுறதுக்கான சிம்பிள். ஸோ மேலே என்ன டேட்டாஸ் இருக்குது, என்ன வேல்யூஸ் இருக்கோ அதே வேல்யூ கீழே கண்டினியூஸ் ஆகும். இப்போ நான் செல்லை செலக்ட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன், ஒயிட் கலர் நல்லா பார்த்துக்கோங்க. ஒயிட் கலர் ப்ளஸ் வரும்போது லெஃப்ட் கிளிக் மவுஸில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கீபோர்டில் ஷிஃப்ட்டு ஏரோ மார்க்கி, லெஃப்ட் ஏரோ, ரைட் ஏரோ, அப் அண்ட் டவுன் சொல்லி 4 ஏரோ மார்க்கி இருக்குது பார்த்தீங்களா, அது மூலியமாக கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஷிஃப்ட் அழுத்திட்டே தான் செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ரெடி பண்ணியிருக்க இந்த டேட்டாஸை நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. ஐ மீன் எனக்கு பிசிடி காலத்திலேருந்து எனக்கு ஹெச்ஐஜே காலத்தில் வேணும்னா கட்டுன்ற கான்செப்ட் கொடுத்து கட் பண்ணி ஐஜேல தான் எனக்கு வேணும் நினைக்கிற பட்சத்தில் ஐ கிட்ட கர்சரை வச்சுட்டு பேஸ்ட்ன்றதை கொடுத்துக்கலாம். இல்லை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கட்டுன்றது ஒரு தடவை கட் பண்ணால் இன்னொரு தடவை பேஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ சிங்கிள் டைம் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். காப்பின்றது டூப்ளிகேட் பண்ணுறது. எனக்கு பிசிடி காலத்தில் இருக்கணும், அதே ஹச் காலத்தில் இருக்கணும்னா டேட்டா செலக்ட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் காப்பி கொடுத்தாலும் சரி தான். இல்லை கண்ட்ரோல் ப்ளஸ் சி கொடுத்து காப்பி பண்ணி உங்களுக்கு எந்த காலத்தில் வேணுமோ அந்த காலம் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் வின்னு கொடுத்தா இது எனக்கு பேஸ்ட் ஆகும். ஸோ இது கட், காப்பி, பேஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற கான்செப்ட் ஃபார்மட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டேபிளுக்கான ஃபார்மட்டிங்கை கொடுத்துடலாம். ஃபார்மட்டிங் மீன் கலரிங் கொடுக்குறது. இப்போ நார்மலாக ஒரு டேபிள் ரெடி பண்ணி நம்ம எக்ஸல் ரெடி பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க ஒரு ஒயிட் பேஜில் ரெடி பண்ண மாரி தான் இருக்கும். ஸோ அப்படின்னா இதுக்குலாம் என்ன பண்ணணும், டேபிளுக்கான அலைன்மெண்ட்ஸ் அண்ட் கலர்ஸ்லாம் கொடுக்கணும். எனக்கு இந்த ஹெட்டிங்கை இன்னும் கொஞ்சம் டார்க்காக காமிக்கிறதுக்கு ஃபாண்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா போல்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி யாருக்க தெரிஞ்சிருக்கும். கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் டார்க்காக காமிக்கிறதுக்கு போல்டு, இல்லை எனக்கு கொஞ்சம் சைடாக நினைக்கிற பட்சத்தில் இட்டாலிக்கு, இல்லை எனக்கு அந்த வேர்டுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணி காமிக்க வச்சதில் அண்டர்லைனில் சிங்கிள் அண்டர்லைன் இருக்கும், டபுள் அண்டர்லைன் இருக்குது. இல்லை இந்த என்டையர் டேபிளுமே, இந்த என்டையர் டேட்டாவும் டேபிளுக்கு ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல என்டையர் செல்லுக்குமே நான் லைன்ன்றதை கொடுக்குறேன். ஐ மீன் பார்டர் இருந்து கொடுக்க போகிறேன்னா இந்த என்டையர் டேபிளுமே செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர், ஸோ அண்டர்லைன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்கும். பார்டரில் போயிட்டு நீங்கள் பாட்டம் பார்டர்னா பாட்டம் மட்டும் பார்டர் வரும். ஆனால் எனக்கு என்ட்ரிஸ்க்கும் பார்டர் வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் ஆல் பார்டர். சப்போஸ் உங்களுக்கு பார்டர் வேணாலும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நோ பார்டர் கொடுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். இல்லை எனக்கு இந்த ஹெட்டிங்கை இன்னும் கொஞ்சம் கலர் பண்ணி காமிக்கணும்னா ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் கலரில் போயிட்டு, ஸோ பக்கத்தில் ஒரு பக்கெட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்க, அது ஃபில் கலர். அது உங்களுடைய செல்லுக்கு பேக்ரவுண்ட் கலர்ன்றது அசைன் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. செல்லுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் டார்க்காக வைக்கிறீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கலர் இருக்கும். ஃபாண்ட்டோட கலர் லைட்டாக இருக்கணும். ரெண்டுமே டார்க்காக இருக்கக்கூடாது, ரெண்டுமே லைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ செல்லோட பேக்ரவுண்ட் கலர் நான் லைட்டாக சூஸ் பண்ணுறேன்னா ஃபாண்ட்டோட கலர் கம்பல்சரி என்னவாக இருக்குன்னா டார்க்காக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஃபாண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ், ஃபாண்ட் சைஸ் டிக்ரீஸ். ஸோ எனக்கு ஃபாண்ட் சைஸ் 12 வச்சுக்கிறேன். நீங்கள் மேனுவலாக என்ட்ரி பண்ணாலும் இங்கே மேனுவல் ஆப்ஷன் இருக்குது. இது மூலயமா ஃபாண்ட்டோட சைஸை நீங்கள் மேனுவலாகவும் செட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது ஒன், இங்கே ஃபாண்ட்டோட ஸ்டைல்ஸ். ஃபாண்ட் உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஃபாண்ட் என்ன ஸ்டைலில் இருக்குன்னா அஃபிஷியலாக டைம்ஸ் நியூ ரோமன்ஸில் தான் வைக்கணும். ஸோ என்டையர் டேபிளுமே செலக்ட் பண்ணி ஃபாண்ட்டோட சைஸை டைம்ஸ் நியூ ரோமனில் வச்சுக்கிறேன். ஓகேவா?
அண்ட் இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் அலைன்மெண்ட்லாம் பண்ணனா இப்போ ரெடி பண்ணியிருக்க டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சைடில் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது, நேம் எல்லாமே எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. இது எனக்கு எல்லாமே ஒரே விதமான அலைன்மெண்ட் வேணும்னா அலைன்மெண்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 எலிமெண்ட் இருக்குது. லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டர் அண்டு மேலே பார்த்தீங்கன்னா டாப், மிடில், பாட்டம். என்டையர் டேபிளுமே எப்போதுமே பாட்டத்தில் தான் இருக்கும். எனக்கு என்டையர் டேபிளும் எப்போதுமே எதில் இருக்குன்னா சென்டர் அண்ட் மிடில் இருக்கணும். ஸோ என்டையர் டேபிளுமே சென்டர் அண்ட் மிடில் இருக்கணும். அண்ட் நேம் உள்ள காலம் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, நேமை மட்டும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் அண்ட் மிட். ஸோ என்டையர் டேபிளுமே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டர் அண்ட் மிடில் வைக்கும்போது நீட்டாக இருக்கும். அண்ட் நேம் காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் அண்ட் மிடில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் இந்த டேபிளுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கேன், மெயின் அதுதான் பார்க்கணும். ஸோ ஃபான் குரூப்பில் போயிட்டு போல்ட் பண்ணியிருக்கேன், இட்டாலிக் பண்ணியிருக்கேன், அண்டர்லைன், பார்டர், ஃபில் கலர் கொடுத்துருக்கேன், ஃபான் கலர் கொடுத்துருக்கேன், சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், சயின்ஸ் ரொமன்ஸில் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அலைன்மெண்ட்டும் செட் பண்ணியிருக்கேன். அப்போனா இந்த டேபிளுக்கு நான் என்னென்ன ஸ்டைல்ஸ் என்னென்ன கலர்ஸ் கொடுத்துருக்கணும், அதே கலர்ஸ் அதே ஸ்டைல்ஸ் எல்லாமே எனக்கு இந்த டேபிளுக்கு வரணும். ஓகேவா, இந்த டேபிளுக்கு நம்ம கொண்டு வரணும், ஒவ்வொன்றா கொடுத்தா டைம் ஆகும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் ஃபார்மட் பெயிண்டர். ஸோ ஒரு டேபிளுக்கு கொடுத்துருக்க இல்லை ஒரு செல்லுக்கு கொடுத்துருக்க ஸ்டைல்ஸை காப்பி பண்ணி ஃபார்மட்டை காப்பி பண்ணி இன்னொரு செல்லுக்கு நான் அதை அசைன் பண்ணி நினைக்கிற பட்சத்தில் அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஃபார்மட் பெயிண்டர். ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் எந்த செல்லில் இருக்க ஸ்டைலை நீங்கள் காப்பி பண்ணிக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நீங்கள் சிங்கிள் செல்லையும் எடுத்துக்கலாம், இல்லை என்டையர் டேபிளையும் எடுத்துக்கலாம். நான் என்டையர் டேபிளையுமே எடுத்துகிட்டு ஃபார்மட் பெயிண்டர் கொடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்டைலை காப்பி பண்ணுறேன். ரெண்டாவது ஒன், அந்த ஸ்டைல் எந்த செல்லுக்கு வேணுமோ அங்கே கிளிக் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஃபார்மட் பெயிண்ட்ன்றது ஸ்டைலை தான் காப்பி பண்ணும், டேட்டாவை காப்பி பண்ணாது. ஸோ நீங்கள் எந்த டேபிளில் இருக்க ஸ்டைலை காப்பி பண்ண நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட் பெயிண்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டைல் காப்பி ஆகும். எந்த செல்லுக்கு பேஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணால் போதும். நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்டைல் மட்டும் எனக்கு என்ன ஆகும், பேஸ்ட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட் குரூப்பில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன்றது என்ன கான்செப்ட்னா, இப்போ நான் ஒரு செல்லில் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஹரிசண்டலாக இருக்கும். அதை நான் ரொட்டேட் பண்ணிக்க போகிறேன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷனில் போயிட்டு அந்த செல் எந்த செல்லை ரொட்டேட் பண்ண போகிறோம், ரொட்டேட் பண்ண வேண்டிய செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஓரியன்டேஷனில் போயிட்டு எனக்கு எந்த டைரக்ஷனுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு திருப்பி அந்த ஓரியன்டேஷன் வேணான்னா திருப்பி அதே ஓரியன்டேஷனில் போயிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும், அந்த ஓரியன்டேஷன் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு மெயினாக 2 கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், ராப்டெக்ஸ் அண்ட் மெர்ஜென்ட் சென்டர். ராப்டெக்ஸ்னா இப்போ நம்ம ஒரு செல்லில் ஒரு சென்டென்ஸ் ஒன்று டைப் படிக்கிறோம், அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டெக்ஸ்ட்டாக போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன்னா நான் இங்கே இடத்துல ஸ்டூடெண்ட் நேமை டைப் படிக்கிறேன். ஆனால் ஸ்டூடெண்ட் நேம்னும் போது பாதி டெக்ஸ்ட் எனக்கு ஹைட் ஆகுது. அப்போனா ஒரு செல்லில் நான் டைப் படிச்சுக்க டெக்ஸ்ட்டு சிங்கிள் லைனாக போகுது, அதை நான் மல்டிபிள் லைனாக கன்வெர்ட் பண்ணோன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் ராப் டெக்ஸ்ட். ஸோ ராப் டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லைனாக போகிற டெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா மல்டிபிள் லைனாக எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெர்ஜென்ட் சென்டர். இப்போ ஒரு டேபிளுக்கு ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுக்குறீங்க, அந்த ஹெட்டிங் அந்த 3 காலத்துக்கோ இல்லை 4 காலத்துக்கோ பொதுவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், காமனாக கொண்டு வரனா இந்த 3 காலத்தையும் செலக்ட் பண்ணி நான் ஒரே செல்லாக நான் மாற்றணும். எனக்கு பி காலத்தில் கொடுத்துருக்க அந்த ஹெட்டிங் டி காலத்து வரைக்கும் பொதுவாக இருக்கிறதுனால பியிலேருந்து டி வரைக்கும் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், மெர்ஜ் பண்ண போகிறேன். அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் மெர்ஜென்ட் சென்டர். மெர்ஜென்ட் சென்டரில் பொறுத்த வரைக்கும் அந்த செல் மெர்ஜ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுத்துருக்க அந்த டேட்டா சென்ட்ரல் எனக்கு கொண்டு வந்து காமிக்கும். இல்லை சார் எனக்கு மெர்ஜ் மட்டும் பண்ணால் போதுன்னா மெர்ஜென்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கா, இதை கிளிக் பண்ணி உங்களுடைய மெர்ஜென்ட் சென்டர் எனக்கு மெர்ஜ் மட்டும் போனால் நிற்கிறேன் மெர்ஜ் செல்ஸ்ன்னு கொடுத்தா போதும். இல்லை சார் எனக்கு அன்மெர்ஜ் பண்ணால் திருப்பி அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்மெர்ஜ் ஆகிடும். இல்லை சார் எனக்கு ஒரு 10 செல்லை செலக்ட் பண்ணி நான் மெர்ஜ் பண்ண போனேன்னா மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணும்போது ஒரே செல்லில் தான் வரும். ஆனால் எனக்கு ரோ வைஸாக மட்டும் மெர்ஜ் பண்ணால் போதுன்னா நல்லா பார்த்துக்கோங்க, என்டையர் செல்ஸுமே செலக்ட் பண்ணி நான் மெர்ஜ் பண்ணும்போது ஒரே செல்லாக அசைன் ஆகிருக்கு. எனக்கு ரோ வைஸாக மட்டும் மெர்ஜ் பண்ணால் போதும். இப்போ நான் மெர்ஜென்ட் சென்டரில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மெர்ஜ் அக்ராஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இது கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, ரோ வைஸாக மட்டும் எனக்கு மெர்ஜ் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ ஹோம் டேப்பில் மெயினாக கிளிப்போர்டு, ஃபாண்ட், அலைன்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் இந்த 3மே மெயினாக தெரிஞ்சிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா டேபிளில் ஸ்டைலிங் ஸோ
ஹோம் டேப்ல பார்த்தீங்கன்னா, கிளிப்போர்ட், ஃபாண்ட், அலைன்மென்ட் குரூப் 3ஆ தெரிஞ்சிருக்கும். இது ஒரு டேபிள டிசைன் பண்றது, ஐ மீன் ஃபார்மட் பண்ணி காமிக்கிறதுக்கான, அலைன்மென்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு மெயினா இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2ல சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பார்ட் 3 இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.